மோடிஜி திரும்ப லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த 3 விஷயத்தை அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சேஃபாக இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி. காரணம், இந்த டைம் போடுற லாக்டவுன் வைரஸ்னால கிடையாது, பதிலாக எல்பிஜி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுனால வரப்போகுது. லைக் ஈரான் அமெரிக்கா போர் போயிட்டு இருக்கனால எரிவாயோட தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கனால இந்த லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் எனர்ஜி கிரைசிஸ்னு வச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த லாக்டவுன் கன்ஃபார்மாக வருது அப்படின்னா இந்த 3 விஷயம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். 1, எல்பிஜி தட்டுப்பாடு. எரிவாயு கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சமைக்கிறது பெரிய பிரச்சனையாக போயிடும். இதுக்கு நான் 2 சொல்யூஷன் வச்சிருக்கேன். 1, நீங்கள் சிட்டிலையோ இல்லை அப்பார்ட்மெண்ட்லையோ வாழ்றீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்கலாம். இதனால் உங்கள் எலக்ட்ரிக்கலில் வச்சு உங்களால் சமைக்க முடியும். இதுவே நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டு வாசலில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னா வேறு வழியே இல்லை, பேக் டு 90s விறவடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிருங்க. இதனால் உங்களுக்கு நிறைய ஆர்கானிக்கான ஃபுட்டும் கிடைக்கும். 2, சப்போஸ் உங்களால் எரிவாயு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா எரிவாயு பயன்படுத்தாமல் சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டுகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட்டு, ஜாமு, இல்லைன்னா முளைக்கட்டின பயிர், இது எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக்காகவும் இருக்கும், ப்ரோட்டீனும் நிறையா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எரிவாயுவை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிற மாதிரி மெனுவை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உப்மா, சேமியா, மேகி, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மினிமம் தேவைப்படுறது ஹாட் வாட்டர் தான். அதனால உங்களுக்கு எரிவாயு ரொம்ப மினிமலாக தான் செலவாகும். 3, இது கொஞ்சம் வியடாக தான் இருக்கும், பட் ஹாஸ்டலில் இருக்கவங்க, பிஜியில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக் கெட்டல் இல்லைனா எலக்ட்ரிக் ராடு. இதில் உங்களால் ஈஸியாக சமைச்சிக்க முடியும் எலக்ட்ரிக்கல் மூலியமாக. பட் என்ன ஒன்று, மேகி, சேமியா அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் பண்ண முடியும், பட் உங்களுக்கு உணவுன்றது ஒன்று கிடைக்கும். ஸோ உங்கள் லாக்டவுன் போடுற மாதிரி இருந்தால் இந்த லாக்டவுன் எதனால் போடுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவைப்படுற திங்ஸ் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லாக்டவுன் அப்படின்றது எனர்ஜி கிரைசிஸ்னால தான் வருது. ஸோ இந்த 3 பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு உணவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.